Hey guys, welcome back. எனக்கு நம்ம எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து ஒரு புது வீடியோ வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். நியூ ட்ரெண்ட் அன்லாக்ட். இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ட்ரெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 14 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ஓ இந்த ட்ரெண்ட் ஒரு ஒரு ஊர்ல நம்ம முகம் எப்படி இருக்கும். ஓ அந்த இங்கேலாம் போய் வராரு. இது ரஷ்யா இப்படி ஒண்ணு இருக்கா? இருக்கு. இது அமெரிக்கா. சைனாவா? மலேசியாவுக்கு வந்து பாருங்க பாப்பா. இல்ல இது வந்து இந்த நடிகைகளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அப்படியே தத்ரூபமா இருக்கு. அதுல பேரெல்லாம் போடுறாங்க. இப்ப சூர்யா அப்படின்னா ஒரு சைனாக்கு போனா சூர்யா மிங், ரஷ்யாவுக்கு போனா சூர்யா புஷ்பா அப்படி மாதிரி பேரெல்லாம் மாத்திக்கிட்டு இது பண்றாங்க. தெரியல எந்த ஆப்ல பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இது இப்போ நானும் பாத்திருக்கேன். எனக்கு மிஸ்டேக் கூட காட்டுனேன் சூர்யா. வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் நீங்க சொர்க்கத்துல இருக்கீங்க. இந்த வருஷம் புதுசா நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொன்னோம்ல. அதுல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் தான் இந்த பேக்ரவுண்ட். ஓகே பேக்ரவுண்ட்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. வருஷம் பேக்ரவுண்ட் தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கண்டென்ட் சேஞ்ச் பண்ண மாட்டோம். அது அனாவசியம். இப்போ வந்து இந்த சின்ன லைட்னா வச்சாச்சு. இப்போ நீங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது கதவை திறந்து வந்துட்டாங்கன்னா லைட் கீழே விழுந்துறாது. யாராவது வந்து தட்டிட்டாங்கன்னா ஏதோ பேக்கேஜ் டெலிவரி பண்ணணும் வந்து பெல்லு கீழே அடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் சொல்லிருப்பார். வழியெல்லாம் சொல்லிட்டு தான் உள்ள வந்திருப்பார். செட்டு போட்டிருப்பார். அதுக்கு எவ்வளவு அழகா ஒரு ஓரமா செட்டு போட்டு இருந்தவரை புதுமை பண்ணு வாசலுக்கு கொண்டு வந்தாங்க. அங்க அடிக்கிற சூட்டுக்கு நெருப்புக்குள்ள இருக்காரு. இன்னும் கொஞ்சம் புதுமை பண்றேன்னு வெளியே மொட்டை மாடிக்கு போயிருவீங்கல்ல. இந்த செட்டப்லாம் பண்ணியாச்சு. அடுத்து பெயிண்ட் அடிக்க போறோம், ஸ்டிக்கர் ஒட்ட போறோம். அடுத்து புதுசா லைட்ஸ்லாம் வரப்போகுது. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசா இருக்கும். உனக்கு என்ன குறை? ஆனா கண்டென்ட்டை மட்டும் புதுசா எதிர்பார்க்காதீங்க. நானும் போட மாட்டேன், நீங்களும் எதிர்பார்க்காதீங்க. பழைய பேக்ரவுண்ட் வரும், இதுவும் அப்பப்போ வரும், அடிக்கடி வருவான். ஃபர்ஸ்ட் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 1. நம்ம கிட்ட இருக்க ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு நான் ஒரு ஸ்பூன் மணல் எடுக்க போகிறேன். இங்கே மொத்தம் 50 டன் மணல் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு டே 4லேயே 1000+ ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. 50 டன் மணல் எடுத்துருவோம் போல். நேற்று 200 என்னால் போட முடியல. இன்றைக்கி 1000 எப்படி போட போகிறேன்னு தெரில. வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் 1 மணி நேரமாக இதை எடுத்திருக்கேன். காய்ஸ், இத்தனை நாளாக நான் எது நடக்கக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேனோ அது நடந்துருக்கு. சவுத் இந்தியாவில் அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இது ஆரம்பிக்கும் போது நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா அது இவன் இதை எப்படி பண்ணுறான் அப்படி பார்ப்போங்கிறதுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றுவாங்க. அவங்களுக்கு அதான் வேணும். இவங்கள இப்படி குத்தி விட்டு சப்ஸ்கிரைபரை ஏற்றுறது. நம்ம பண்ணாலாம் கண்டுபிடிச்சிடாங்க. ஒரு பையன் என்ன பண்ணுறான், புது சேனல் ஒரு புது பேஜ் ஒன்று ஆரம்பிச்சு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் ஒரு தடவை கை தட்டி வீடியோ போடுவேன். இன்னைக்கு முதல் நாள் ஒருத்தர் வந்திருக்காரு, வீடியோ முடிஞ்சு போச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கு 10,000 லைக்கு, 20,000 இது ஷேரு, அது இது. அடுத்த நாள் பார்த்தா 100 பேர் வந்திருக்காங்க. இவர் 2வது வீடியோவில் உட்காந்து இப்ப அடுத்த நாள் உங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 200 வந்துருச்சுன்னா நீங்க 200 தட்ட தேவையில்ல. புதுசா வந்த 100 பேருக்கு மட்டும் தட்டுனா போதும். அப்ப நான் யோசிக்கிறேன், வாங்கன்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. அப்படி லூசு மாதிரி ஏதாவது பண்ணுனா வர்றாங்க. நம்ம சும்மாவே அப்படிதான் பண்றோம். வர மாட்டேங்கிறீங்க. நாங்க லூசு மாதிரி பண்ணுனாலும் வர மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கே கேன்சர். ஒரு வேலை பேண்ட்டுக்குள்ள பூரா போந்துருச்சோம். இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஃபாலோவர்ஸுக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து மண்ணை கொட்டுறது, இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியை கொட்டுறது, இல்லை ஒரு ரூபா காசை தூக்கி போடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் ட்ரெண்ட். இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடக்கு ரீல்ஸ்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ தமிழ்லயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. என் கையில் எத்தனை காயின் இருக்கோ நான் ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஒரு காயினை போடுவேன். இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்து ஐயா அது உங்க வீட்டு டேங்கு தானே, சரியான ஆளா இருந்தா வேற எங்கேயாவது போய் போட்டுங்க பார்ப்போம். கொட்டி போட்டு டேங்குக்குள்ள இறங்கி அடிக்கிறது. தைரியமா சில்லற மாத்தி வச்சிருக்காங்க. டாய்லெட்ல போட சொல்லுவாங்க. நம்ம இப்படி பண்ணலாம், வர்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நாங்க ஒரு வாய் சோத்தள்ளி வாயில வைப்போம். அப்ப வாங்கலாமா அப்படின்னா எவ்வளவு பேர் வருவாங்க. இங்கன்னா 12.6K கிட்ட ஃபாலோவர்ஸ் வந்துருக்கீங்க. 5 ஃபாலோவர்ஸ்க்கு 5 காயின் போட்டிருக்கான். இத பார்த்துட்டு இப்ப ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணி 12,000 பேர் வந்திருக்காங்க. பாருங்களா எவ்வளவு போட்டிருக்கான்னு. டேய் எப்படிடா இது, செம்ம வேற லெவல்டா இது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. கால் காசு 21,000 12ல இருக்கு. இருக்கு ஆக்சுவலி அவர் என்ன தெரியுமா பண்றாரு, இல்ல பெரிய உண்டியெல்லாம் வாங்கி மேல வச்சிருக்கு, அதுல இப்ப காசு சேர்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஃபாலோவர்ஸ் ஆயிருச்சு, பெரிய ராட்சத உண்டியல்ல காசு சேர்த்த மாதிரி என்னது. நான் பயந்துட்டேன். சூப்பர் ஸ்டார் வந்து என்னங்க சூப்பர் ஸ்டார் கெட்ட வார்த்தை பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சவுண்டா போடுங்க சார், சவுண்டா போடுங்க. தண்ணி யூஸ் பண்றானுங்க, மண்ணு யூஸ் பண்றாங்க, காயின். நாம என்ன யூஸ் பண்றது? முடிவு பண்ணிடலாமா? என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். நானும் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன். அதுல ஒரு ஃபாலோவுக்கு ஒரு மயிரை புடுங்குவேன். ஐயா திருதுப்புன்னு 5000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா 5000 கொண்டு இருக்கு. திருதுப்புன்னு அதுல ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா உள்ளவே அவ்வளவுதான் அவருக்கு. அதான் அப்ப எக்ஸ்ட்ரா வந்தா என்ன பண்றது? அது பக்கத்துல போகணும். இல்ல நீங்க தானே சொன்னீங்க புடுங்க நிப்பாங்க. இப்ப அப்ப எங்கெல்லாம் இருக்கா ஐயா இது விபரீதம். ஒரு தாடியெல்லாம் அப்படி பிடிக்கிட்டு இருந்தா வலிக்கும். கண்மயிரெல்லாம் புடுங்குனீங்கன்னா வலிக்கும். இவங்க குசும்பு வேணும்னு திட்டுப்புன்னு ஒரு 1000 பேர் வந்துருவாங்க, புடுங்கி காட்டுன்னு நிப்பாங்க. உனக்கெல்லாம் லேசு காதுக்குள்ள எல்லாம் இருக்க காதுல மூக்குல எல்லாம் ஒன்னொன்னா புடிச்சு இழுத்துற வேண்டியதான். இனிமே எல்லாரும் புடிங்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எல்லா மயிரையும் புடிங்கிட்டு இருப்பேன். இத கட்டி மலை எழுப்போம். வந்தா மலை, போனா நிறைய மலை இழுத்துருப்பா போல. மயில் இல்ல, ஒருவேளை மண்டையில உள்ள மயிரெல்லாம் போயிட்டுனா அடுத்து அப்படியே இங்க நம்ம நினைச்சதே அவர் நினைக்கிறாரு. நாமும் இந்த மாதிரி மயிரை புடுங்குறோம், ஃபாலோவர்ஸை ஏத்துறோம். நான் பண்றேன். இந்த ஐடியா யாராவது யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஒன் ஃபாலோ ஒன் பிளாஸ்டிக் சேலஞ்சில் இன்னைக்கு நம்மள 424 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்காகவும் இவ்வளோ பிளாஸ்டிக் க்ளீன் பண்ணி கடையில் போட்டோம். 70 ரூபா கொடுத்தாங்க. நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் யாருக்காச்சும் நல்லது பண்ணலாம். இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுவாரு. ஒன் ஃபாலோ ஒன் பிளாஸ்டிக் சேலஞ்சில் இன்னைக்கு நம்மள 1000 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லாருக்காகவும் இவ்வளோ பிளாஸ்டிக் க்ளீன் பண்ணி நம்ம கடையில் போட்டாங்க. 150 ரூபா கிடைச்சிச்சு. சீக்கிரமா ஃபாலோ பண்ணிட்டு உங்க பேர்லாம் கமெண்ட் பண்ணிருங்க. தமிழ்நாட்டை க்ளீன் பண்றோம். தமிழ்நாட்டை க்ளீன் பண்றோம். தமிழ்நாடு சம்பளம் வர கொடுக்குது அவருக்கு. யூஸ்ஃபுல்லா இவர் பண்றாரு. 12,000 ஃபாலோவர்ஸா? மத்தது எல்லாமே கிறுக்குத்தனமா இருந்துச்சு, ஆனா இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஃபாலோவர்ஸ் வர தமிழ்நாடே க்ளீன் ஆக போகுது. ஊரே லாண்டரிக்கு போட்டு எடுத்தாப்ல இருக்கு. ரிமார்க்கபிள் சேஞ்ச். இங்க சேஃப்டியாடா கேமரா எங்கனா இருக்குன்னா போதுமா? அவரு கேமராலாம் இல்ல, நம்ம உள்ள வரும்போது பாத்தியா கேமரா மேனே உட்கார்ந்து அவர் தான் அதை படம் முடிக்கிறது. என்னடா அட்வர்டைஸ்மென்ட் இது? அட்வர்டைஸ்மென்ட் அது. ஸ்டார்டிங்ல ஒன்னு சொல்றாங்க, இங்க சேஃப்டியாடா கேமரா எங்கனா இருக்குன்னா. ஏய் இவங்க 6 வருஷமா நடத்துறாங்க இத. நம்ம கப்லா ரூம் புக் பண்ணி 100% பிரைவசியா என்ஜாய் பண்ண. இப்பவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் பண்ணி புக் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. நானும் எத்தனையோ ஹோட்டல் பார்த்துருக்கேன். லக்ஸரி ஸ்டே இருக்கும், ஹோட்டல் புக்கிங் அட்வர்டைஸ்மென்ட், பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸ் இருக்கும், கம்ஃபர்ட்டா இருக்கும், சர்வீஸ் நல்லா இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, இந்த மாதிரிலாம் சொல்லி பார்த்துருக்கேன். ஆனா பாரு நானும் பார்த்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம், லஞ்ச் கொடுப்போம், டின்னருக்கு நீங்க காசு கட்டணும், அது இதெல்லாம் இருக்கு. அது இது இப்போ வந்து கேமரா இருக்காது வாங்க. என்னடா
இதெல்லாம் ஒரு காலத்துல சொல்றதுக்கு பேசுறதுக்கு எல்லாம் கூச்சப்படுவாங்க. இப்ப தைரியமா கேமரா எல்லாம் வாங்கன்றாங்க. அடே ஐயோ கேமரால ஸ்டார்ட் பண்றாங்க. அதை ப்ரோமோட் பண்ண 2 பேர். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்பா இவ்வளோ ஏன் அவசரப்படுற? இவ்வளோ சின்ன வயசுல ஏன் இன்னும் கொஞ்சம் ரைடுலாம் வராதுல அந்த மாதிரி வந்துருவாங்க போல. போலீஸா வந்தாங்களா? ஐயோ இவங்க கேட்கறதா உண்மை. இதுதான் அடிப்படை. வந்து கேமரா இருக்க கூடாது. நல்லா இருக்கு. நல்ல ஒரு ப்ரொமோஷன் தான். இது வரைக்கும் நான் கேள்விப்படாத புதுசா இருந்துச்சு. ஆனா எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு இது. உங்களுக்காக தானே இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா. ஆனா போன் நம்பர் இந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்க மாட்டேன். எல்லாம் சரியா நான் முதுகு வலிக்குதுடா. ஐயோ என்னாச்சு? இதுக்கே முடியல. நீ ரோமுக்கு புக் பண்ணி லைட்டா வளைஞ்சு என்னாச்சு? இருந்ததாப்ல இடுப்பு பிடிக்குதா? இடுப்பு எலும்பு முடிஞ்சா போதும் முதலாளி. இருங்க, எலும்பு டாக்டரை போய் கூட்டு வந்துடுறேன். டேய் இவன் எவன்டா? சிவனாண்டி உடம்புல இருக்கிற எலும்பா? டிஎம்டி ராடு முறுக்கு கம்பிடா. அது எந்த காலத்துல உடைஞ்சி? இவன் ஒரு கேன பயலா இருக்கான். இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஏஐ பெண்கள் சுத்திட்டு இருக்கனால உண்மையாவே அது பொண்ணுதானா இல்ல ஏஐங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருச்சு. பயந்துட்டானுவோ, ஃபுல்லா பயந்துட்டானுவோ. ஆல் டோட்டல் ஃபுல்லா பயந்துட்டானுவோ. உண்மையா ஒரு பொண்ணு ரீல் போட்டா கூட நீங்க ஏஐ தான் சொல்லிட்டு கமெண்ட்ல போய் டார்ச்சர் பண்றானுங்க. ஆனா இவனுங்க ஏஐ கிட்ட ஏமாறானுங்க. நீ தாண்டா நான் எந்த கெட்டப்ல வந்தாலும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றேன். வரம்போக்கு டேய். நான் ஏஐ கிடையாது. ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ண அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஏஐ அப்படினா பை தி வே இட்ஸ் தேர்ட் வீடியோ. அப்புறம் நிறைய டிஎம்ஸ் லைக் 100k followers in 100 days delusional அப்படினு பார்த்தேன். ஏஐ அக்கவுண்ட் 15 daysல இப்ப என்ன ஏஐ இல்லைங்கிறத உங்க குரலை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏஐக்கு கொஞ்சம் பாலிஷ் பண்ண மாதிரி இருக்க குரல், நம்ம ஒரிஜினல் குரல் வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்குல்ல, அதை வச்சு நீங்க ஏஐ இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப என்ன? ஒண்ணும் இல்ல. என்னால இப்ப சத்தியமா எதையுமே நம்ப முடியலங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேயை பார்த்து பயப்படுறதை விட ஏஐயை பார்த்து பயப்படுறது அதிகமா இருக்கு நம்ம ஊர்ல. உண்மையான பொண்ணா இல்ல ஏஐங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ஏஐ வேணும் போல. அதுக்கு ஒரு ஏஐ கண்டுபிடிக்கடா. எனக்கே டவுட்டா தான் இருக்கு. ஐயோ பிரச்சனை கை மீறி போயிட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கத்தம் கத்தம். இன்னும் ஒரு 6 மாசம் தான். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நானே இருப்பேனான்னு தெரியல. போன வீடியோல கூட எல்லாம் அந்த பொண்ணு தான் வேணும், அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. வேற நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவை. ஒரு லேடி கிட்ட பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா. ஓலா பைக்ல செம்ம ஃபீச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். வண்டி எடுத்து ஒரே மாசம் தான் ஆச்சு. இப்படி ஒரு ஃபீச்சர்ஸ், இப்படி ஒரு சேஃப்டி, இப்படி ஒரு செக்யூரிட்டி லாக்குங்கிறது உங்க ஓலா பைக்ல யாருனாலுமே என்னால கண்டுபிடிச்சிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு யாருனாலே கண்டுபிடிச்சிக்க முடியாது. டிக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. டிக்கிக்குள்ள இந்த கீயை நான் போடுறேன் பாருங்க. இந்த டிக்கிக்குள்ள இந்த கீயை போடுறேன். கீ உள்ள விழுந்துச்சு. லாக் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண முடியல. சேஃப்டி வந்து ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. என்ன சார் கையோட இருக்கீங்க? சார் இது மாட்டிட்டமா லாக்ல இருக்கீங்க. இது போக உங்களுக்கு வந்து இவ்வளோ ஏதாவது பெருசா கெட்ட பணம் வச்சிருக்கீங்க, ஃபுல்லா கவர் சுத்தி ஏதாவது அமௌண்ட் வச்சிருக்கீங்க பெருசா எடுத்துக்கலாம். அருமையான இதா இருக்கு. டெக்னிக் சொல்லி தர போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கையை விட்டே எடுக்கிறான். இந்த நிலைமையான அந்த ஸ்கூட்டி இருக்கு. இதெல்லாம் நம்பி ஒரு பணமோ இல்ல ஜொல்லோ இதெல்லாம் வச்சா என்னடா ஆகுது? அவர் டெக்னிக் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு இல்ல, அதை எடுக்கிறவங்களுக்கு. 48,075 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்கா? அண்ணன் எடுத்துக்கிட்டேன். இந்த வாழால வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும். எல்லாம் ஊத்தி போட வேண்டியதான். நல்லா தாண்டா ஆரம்பிச்சானுங்க. பேரை பார்த்ததுக்கு அப்புறமா பைக் வாங்குறீங்க. பண்ணாடு அங்க பாரு. இதுக்கு மாஸ் எடிட்டிங் மயிறு வேற. ஏண்டா ஒரு டிரைவர் கதவை திறக்கறியே, அந்த ஆள் பயத்துல ஸ்டீரிங் திருப்பிட்டான்னு அத்தனை பேரும் போய் சாகுறதுக்கா? பண்ணாட ரோட்ல ஒரு போலீஸ் கூட அவங்கள பார்க்கல. நீ வரும்போது அந்த பைக்ல குச்சியை விடணும் டயருக்குள்ள. அப்ப அப்படி அந்த இடத்துல பரப்பு இல்லை. அப்ப ஃப்ரீஸ் பண்ணி இந்த பிஜிஎம் போடு. எரும மாடு இதே தொழில் அலையிறானுங்க. புடிச்சிட்டாங்களா? சாவு போயிட்டு
நான் கூட ஸ்டார்டிங்ல பாக்கும்போது வடக்கனுக்கு தான் இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டுருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இது கடைசியா போலீஸ் எடிட் பண்ண வீடியோ. ஒவ்வொரு ட்ரெண்ட் வரும்போது அதுல வின்னர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட்ல இவங்க தான்டா வின்னர். பிரேம பார்த்தோம்னு வெச்சுக்கங்க. அவளவே சதறி போச்சு பதறி போச்சு அவளவே. இதே போல கன்னியாகுமரி போலீஸ் எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. அத காமிக்கிறேன். போலீஸ் எடிட் பண்றாங்க. வேலு தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு ஆட்டியோட அடிக்கிறது ராஜத்தா. போலீஸ்னா மீம் எடிட்டர் ஆயிட்டாங்க. அதுவும் மீம் எடிட்டர் கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டான். பயங்கரமா யோசிச்சு பயங்கரமா எடிட் பண்ணி போட்டுருக்காங்கடா. அதுவும் ட்ரெண்ட்ல எடிட் பண்ணி போடுறாங்க. நாங்களா மீம் எடிட் பண்ணக்கூடாதா? ஆனா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா இந்த மாதிரி எடிட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோல நாமளும் வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. சில தற்கொலை கிளம்பிடுவாங்க தான் பயமா இருக்கு. வேன்ல கூட்டு போவாங்க, டிவில பேட்டி எடுப்பாங்க. இந்த பாருத்தவா நாம அப்படியே டாடா காட்டிக்கிட்டே போலாம். ஒரே நாளா ஃபேமஸ் ஆயிடலாம். இந்த மாதிரி சில தற்கொலையை யோசிப்பாங்கடா. அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். வீட்டுல போய் பேச முடியாதா மேடம்? இப்ப இப்படி நீ வண்டி ஓட்டணும் ரோட்ல. ஹெல்மெட் இல்ல. நல்ல பொசிஷன். இப்படி உட்காந்துட்டு போனா கம்ஃபர்டபுளா இருக்குமா? சரி கம்ஃபர்டபுளா இருக்கனால தானே உட்காந்துட்டு போறாங்க. இந்த மாதிரி ஆளு நீங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க சார். சிவனேன்னு ரோட்ல போயிட்டு இருப்பாங்கல்ல, நீங்க வித்த காட்டுறதுக்கு இப்படி உட்காந்துட்டு ஸ்லிப் ஆகி போய் அவன் மேல விட்டுட்டீங்கன்னா அவன் கை கால் உடையிறதுக்கா? அவங்க கேட்பால நீ சாவுடா வைமி. போலீஸ் கிட்ட மாட்டவே மாட்றாங்க. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. இவங்க லவ்வரா இருக்கட்டும் வைஃபா இருக்கட்டும் அட்லீஸ்ட் ஒரு ஹெல்மெட்டாவது போட்டு போலாம்ல. இதுதான் குறைச்சு பேசுறது கேட்காதுல்ல. இல்ல சேஃப்டிக்காக சொல்றேன். நமக்கு சேஃப்டி தானே எப்பவுமே முக்கியம். எந்த பொசிஷனா இருந்தாலும் சேஃப்டி முக்கியம். நீங்க ரெண்டு பேரும் காரை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். இப்படி ஒரே அடியில உங்க வீட்டுக்கு சின்ன தேங்காய் உடைக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட் வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி அருவாளை வெட்ட பயப்படுற அழகான ப்ராடக்ட் நாங்க பண்ணியிருக்கோம். அருவாளி இதே மாதிரி சேஃபா வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வெறும் 275 rupeesக்கு நம்ம ஸ்டோன் அண்ட் சோல் வெப்சைட்ல சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. நானும் எங்கடா ப்ராடக்ட்னு தேடிட்டு இருக்கேன். ப்ராடக்ட்டே இதானடா. சரி ஓகே, தேங்காய் உடைக்கிறதுக்கு புதுசாக ப்ராடக்ட் சொல்றாங்க போல. இந்த ப்ராடக்ட்டை பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா இந்த கல்லை காட்டுறீங்க. இந்தா பிடிச்சுக்க. இல்ல அருவாவுக்கு ஸ்டாண்டு வேற. தேங்காய் உடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நவீன மிஷின் இது. தேவைப்படுறவங்க வாங்கிங்க. நண்பர்களே இந்த வீடியோ இவர் இவங்களை கலாய்ச்சிருக்காருல்ல, அதை இவங்க என்ன பண்றாங்க அவங்களோட பேஜில் எடுத்து போட்டு எனிவே தேங்க்யூ ஃபார் த ஃப்ரீ ப்ரமோஷன் அப்படின்னு போட்டு இவருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அப்போ கீழே கமெண்ட்ஸ்ல வந்து ஏ ஃபூல் அவங்க ஒன்று கலாய்க்கிறாண்டா அப்படின்னு கீழே போட்டிருக்காங்க. அது அவங்களுக்குமே தெரியும் இட்ஸ் பிஸ்னஸ். அந்த அந்த அவ்வளவு கீழே அவங்கள திட்டுற அவ்வளவு கமெண்ட்ஸ்லையும் ஒருத்தங்க வந்து சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் யார் என்ன வேணாலும் பேசட்டும், எனக்கு உங்கள் ப்ராடக்ட் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு உங்கள் ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி அடிக்கும் போது அந்த வைப்ரேஷனில் போய் டைல்ஸ் உடஞ்சிடாது கீழே. அதுவும் இருக்கு தெரியல, யாரோ ஒருத்தங்களுக்கு யூஸ் ஆனா சரி என்னவோ. பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சில வீடியோ பார்த்தேன். ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ட்ரீயை வெட்டுவானா ஒருத்தன். ஆனா இவர் வந்துட்டு ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு மரம். ரொம்ப பெருமையா இருக்குடா தம்பி, ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க செய்யற வேலையை பார்த்து அப்படியே மனசு எனக்கு அப்படியே பூரிப்பி அடைஞ்சு போச்சுடா சாமி. அதே போல இன்னும் 2-3 இருந்துச்சு. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு மயிரை புடுங்கன்னு. அதே மாதிரி ஒருத்தன் உண்மையாவே பண்ணிட்டு இருக்கான். அதிசயம். आज है हमारा डे 1. एक ही फॉलो आया है इसलिए हमें एक ही बाल उठा रहा है. देखो गाइस एक ही बाल उठाया है. हमें ज्यादा फॉलो करो, हम ज्यादा बाल उठाऊंगा. இப்ப நான் கூட விளையாட்டு சொன்னேன். இப்போ இத பார்த்துட்டு பல பேர் ஃபாலோ பண்ணுவாங்க.
கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்ததுண்டா இவரான? நான் தான் அட்வான்ஸா யோசிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன விட அட்வான்ஸா போயிட்டு இருக்கானுங்க. இதுக்கு பேர் தான் அட்வான்ஸ் திங்கிங். 2390 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அத்தனை முடியா பிடிக்கிருப்பா இல்ல வேற வேற தலையா? அது மாதிரிதான் இருக்கு. ஒரே தலை மாதிரி தான் இருக்கு. ஆமாடா, இது வேற வேற தலைடா. இத்தனை பேரை பிடிச்சி அவன் புடுங்க போறான் போல. இனிமே எல்லாரும் புடிங்கிட்டே இருப்பீங்க. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். உண்மையிலேயே புடிங்கிருக்கானுங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் கை தட்டுறது விசில் அடிக்கிறதோட சரி. இவங்க எப்படி பெரிய உண்டியல் வச்சு காசு போட்டு புடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, 1ல இருந்தவன் இப்ப 2000 ஃபாலோவர்ஸ்ல வந்துட்டான். ஒருத்தர் மரத்தை வெட்டுறது ஒரு மாதிரியா இருக்கு. 1000 ஃபாலோவர்ஸ் வந்து 1000 மரம் தேடி வெட்டணும். ஆமா, நான் இப்போ ஒரு 3-4 வருஷமா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கேன். நான் எதுவும் புடுங்கல. ஆனா அதுல எக்கச்சக்க இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் கண்டென்ட் போட்டிருக்கேன். அதுல ஒரு ரீல்ஸ் எல்லாம் 10 மில்லியன் வியூஸ் எல்லாம் போயிருக்கு. ஆனா நீங்க பாப்பீங்க 10 மில்லியன் வியூஸ் எல்லாம் போயிருக்கா? அப்போ ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பியே. எஸ், 3000 பேர் இருக்காங்க. ஜஸ்ட் 3000 தான். ஆனா அந்த 10 மில்லியன் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக நானும் ஒரு புடுங்க ஆரம்பிச்சிருந்தேன்னா இந்நேரம் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. வளர வளர புடுங்கிட்டே இருந்துக்கலாம். சலூன் போற காசு மிச்சமா இருக்கு. என்ன பண்றது? நான் இப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஏற்றுறதுக்கு மிஸ்டர் பீஸ்ட் வந்து இது பண்ணுவார்ல, ஸ்டார்டிங் அவரோட பழைய இதில் வந்து இப்போ மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னா மிஸ்டர் பீஸ்ட் 24 ஹவர்ஸ் உட்காந்த இடத்துல உட்காந்து அதை திருப்பி 24 ஹவர்ஸுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சில வித்தியாசமான கிரிஞ்செல்லாம் பண்ணி தான் இப்போ இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க கிட்ட நானும் ஒரு நாள் சொன்னேன், நம்மளும் ஒரு vlog பண்ணுவோம், வித்தியாசமாக பைத்தியகாரத்தனமாக பண்ணுவோம். என்ன தம்பி அப்படின்னு கேட்டால், ஒரு 10 கிலோ அரிசி பேக்கை வாங்கி வானத்தை போல படத்தில் விஜயகாந்த் சார் மணலை எண்ணுவார்ல, அது மாதிரி நம்ம ஒரு வீடியோவில் உட்காந்து 10 கிலோ அரிசி மூடை எத்தனை பருக்க அரிசி அதில் இருக்குங்கிறத எண்ணி பார்ப்போம், அரிசியை எண்ணி ஒரு வீடியோ போடுவோன்னு சொன்னேன். சொல்லி 2 வருஷம் ஆகுது. கிரிஞ்சு பண்ணுறதுக்கும் சோம்பேறித்தனம் பண்ண அப்புறம் எப்படி தான் முன்னேறது? பக்கெட்டை திறந்தமா எண்ணுனமான்னு போயிருந்தா இந்நேரமாவது ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்ணுறாங்கன்னாவது பார்க்க வந்துருப்பாங்க. அவங்க தைரியமாக சோம்பேறித்தனம் பார்க்காம பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் பண்ணிடுறாங்க. நமக்கு பைத்தியக்காரத்தனம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வருஷம். அதுக்கப்புறம் வந்துட்டா இவ்வளத்தை எண்ணி முடிக்கணும் சோம்பேறித்தனத்துக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் போயிருச்சு. இதுக்குடையால நாங்கள் ஒரு 50-60 மூடு அரிசி வாங்கி முடிச்சாச்சு. இந்த போன வாரம் 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேக் வாங்கினோம். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க சார், அந்த கிரிஞ்சையும் பண்ணி தான் பார்ப்போமே. 10 கிலோ அரிசி பேக் வாங்கி 10 கிலோ அரிசி பேக்கில் எத்தனை பருக்க அரிசி இருக்கு அப்படிங்கிறத நான் எண்ணி சொல்கிறேன். அதை எங்கள் ரம்ஸ்டிக் ஃபேமிலி விளாக்ஸ் சேனலில் அப்லோடும் பண்ணுறேன். இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணுனாதான் வருவீங்கன்னா இனி சோம்பேறித்தனம் பார்க்க முடியாது. அதையும் பண்ணுறதுக்கு தயார். நீங்கள் ஓகேனா ஓகே, அரிசி சேலஞ்ச் ஓகே அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸில் போடுங்க. ஒரு 50 கமெண்ட் வரட்டும், நான் கண்டிப்பா 50 கமெண்ட் எண்ணி பாக்குறேன். 49 வந்தா கூட பண்ண மாட்டேன். 50 வரணும். 50 கமெண்ட் வரணும். ஒரு ஆள் திருப்பி அப்ப பாருங்க, நல்ல வேளை காப்பாத்துனேன். 50 லைக் வரட்டும். 50 லைக் வரணும், கமெண்ட் வரணும். இல்ல கமெண்ட் இவங்க அம்மா சொன்ன மாதிரி திருப்பி போட்டுருவாங்க. அதனால நீங்க கமெண்ட் பண்ணாட்டி பரவாயில்ல. 50 லைக் 50 லைக் வரட்டும். 50 லைக்கு மேல வரட்டும், நான் பண்றேன். ஐயோ பண்ணுவாங்களோ ஒரு இப்ப நோமலா வருது இல்ல 50க்கு மேல. ஆமா இல்ல நோ 50 வைக்க கூட 500 வைக்கணும். 500 வெப்பம் 50 எல்லாம் வருது. சரிங்க, 50 எல்லாம் ஈஸியா வந்துருது. 500 வரட்டும். அம்மா சொல்லிருக்காங்க, இவன் பேச்ச நான் கேட்டதே இல்லை, இன்னைக்கு கேட்போம். 500 லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு வரட்டும், பாப்போம். 500 லைக்ஸ் 499 வந்தாலும் பண்ண மாட்டோம். 500 அரிசியை எண்ணிட வேண்டியதுதான். அப்படி போனா போதுட்டு சோத்துக்கு வாங்குறாரு சார், நீட்டா போச்சு. எப்படியும் ஒரு மூணு அரிசி வாங்கும். இதுக்காக இப்பதான் வாங்கணும், அது முடிய டைம் இருக்கு. நீங்க 500 லைக்ஸா போடுங்களேன். இதுக்காகவே கடைக்கு போய் ஒரு மூடையை வாங்கி பிரிச்சு கொட்டி 3 பங்கா பிரிச்சு உட்காந்து டீயை குடிச்சு வடையை திண்டு ஓகே என்ன சரி
இப்போ நீங்கள் வீட்டில் 10 கிலோ அரிசி எத்தனை பருக்க வரும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா லைக் போட்டிங்கன்னா நாங்கள் அதை உங்களுக்கு தெரிஞ்சு அறிஞ்சு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இப்போ எங்களையும் கடைசியில் பைத்தியம் மாட்டிட்டாங்க. ஐயோ. சரி, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.